ஐயனார் துணை சீரியலை பொறுத்த வரைக்கும் சோழன், சேரன், அதுக்கப்புறம் பாண்டியன், பல்லவன் 4 பேர் இருந்தாலும் கூட, மக்களுடைய ஃபேவரைட்டா முதல்ல இருக்கிறது சேரனா தான் இருந்தார். ஆனா சேரன் எப்ப இந்த கார்த்திகா விஷயத்துல கொஞ்சம் தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணாரோ, ஓவர் தியாகியா இருந்து முட்டாள்தனம்லாம் பண்ணாரோ, அவர் மேல இருக்க மதிப்ப கொஞ்சம் மக்கள் குறைச்சிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவராவே சில சமயம் நல்லவரா, ரொம்ப நல்லவரா முடிவுகள் எடுக்கிறதும் ஆப்பா தான் முடியும். இப்ப சோழனுக்கு இவரே முடிவெடுத்து, போயிட்டு வாடா, போயிட்டு வாடான்னு அனுப்பிவிட்டதும் அந்த நிலைமை தான். இப்ப சோழன் நிலா வீட்டுக்கு வந்ததும் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு கேரக்டரா இருக்காரு. பாண்டியன் வானதி எல்லாத்துக்கும் பிடிக்குது. பல்லவனுடைய நடிப்பும் சரி, அவருடைய கதாபாத்திரமும் சரி நல்லா இருக்கிறனால அதுவும் நிறைய பேருக்கு பிடிக்குது. ஆனா சோழன் ஆரம்பத்துல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனாலயும், அவர் நடத்தையில நிறைய விஷயங்கள் சுயநலமா இருக்கிறதுனாலயும், அவர் இன்னும் மக்கள் கம்ப்ளீட்டா ஒரு ஹீரோவா ஏத்துக்கல. மனோஜுடைய கதாபாத்திரமும் கிட்டத்தட்ட சோழனோட கதாபாத்திரம் சிறகடிக்காசை அண்ட் ஐயனார் துணையில ஒரு மாதிரி இருக்க மாதிரிலாம் சில பேர் பல தடவை கமெண்ட் பண்ணதை நம்மளும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஏன்னா 2 பேரும் வாயை திறந்தா பொய்யா சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இடையில இப்போ சோழனுக்கு இப்போ ஒரு பெரிய ஆப்பு ஒன்று வந்துருச்சு. இப்போ என்னன்னா பணத்தை கொடுத்து இப்போ தாஸ் திடீர்னு அவர் கால் வெடிக்குதுன்னாரு, அவர் காலை உடச்சிட்டு வந்துட்டாரு, நீங்கள் தான் மாப்பிள்ள கொடுத்து வரணும் பணத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. நிலாவும் போயிட்டு வாங்குறாங்க. அந்த பணத்தை பின்னாடி பையில் வச்சு சீட்டில் வச்சுட்டு இவர் காரை ஓட்டிட்டு போகும்பொழுது யாரோ விழுந்து கிடக்குறாங்கன்னு இவர் இறங்கி அங்கே போய் பார்க்க பழைய காலத்து டெக்னிக் தான். உடனே இவர் அடிச்செல்லாம் பிடிச்சி இவரையும் தூக்கிட்டு போயிடுறாங்க, பணத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஃபோன் பண்ணால் எடுக்கல, பணத்தோட ஓடி போயிட்டான் மாப்பிள்ள, தடவை இவ்வளோ பணத்தை பார்த்துனே ஓடி போயிட்டான் அப்படின்னு பேசுகிறாங்க. உங்களுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கோங்க, நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு முந்தின நாள் டைனிங் டேபிளில் வச்சு பேசும்பொழுது வேணான்னு சொன்ன சோழன் எப்படி இப்போ பணத்தோட ஓடுவாருங்கிறத கண்டிப்பாக நிலா யோசிப்பாங்க. இதுக்கு நடுவில் சோழன் அறிவுபூர்வமாக அங்கே இருக்க ஆட்கள்லாம் அடிச்சு இருந்தாங்க அவங்க பணம் அப்படின்ட்டு கொண்டு போயிட்டேன், போகிறவரில் ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னு இவங்க மேலே பழி போடாமல் கொண்டு அந்த பணத்தை கொடுக்க போகிறாரா, இவருடைய அண்ணன் தம்பிங்களை யூஸ் பண்ண போகிறாரா, இல்லை இவங்க தான் அப்படி பண்ணாங்கிறது நிலாவுக்கு தெரிஞ்சு நிலா இன்னும் கோபமாகி இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன்னு கிளம்பி போய் இன்னமும் ஒரு அடிமாசிட்டி, இன்னும் ஒரு எனிமையாக தான் இருக்க போகிறாங்களாங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் போகிற போக்கில் என்னென்ன விஷயங்கள் ஒத்து வரல, எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே சேரனுக்கு புது ஜோடியாக ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு அனிஷோட தங்கச்சி சந்தா யாதவ் தான் கூட்டுற போகிறாங்கிறத பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.